ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம வால்மீகி ராமாயணத்தில் தத்துவங்களின் தொகுப்பை பார்த்துட்டே வரும். அதில் ராவணன் சீதை கிட்ட சொன்னதாக வந்த தொகுப்பை போன ஆடியோவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மண்டோதரி ராவணன் கிட்ட சொல்கிறதா வருது. தன்னை விரும்பாத பெண்மணியினால் ஒரு மனுஷன் துன்பத்தை தான் அடைகிறான். தனக்காக ஏங்குற பெண்மணியினால் ஒரு மனுஷன் அடையக்கூடிய இன்பத்துக்கு எல்லையே கிடையாதுன்னு மண்டோதரி ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. சீதை அவங்கள சுற்றி இருந்த அரக்கிகள் கிட்ட சொல்கிறதா வருது. விதிக்கப்பட்ட முடிவு காலம் வராத வரையில் மனுஷ உயிர்கள் பிரியறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சீதை. அதே மாதிரி ஹனுமான் தான் மனசுலேயே நினச்சிக்கிறார். தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிற தூதன் பல சமயங்களில் தான் மேற்கொண்ட காரியத்தை நாசம் செஞ்சுடுறான் அப்படின்னு ஹனுமான் தன்னைக்குள்ளேயே நினச்சிக்கிறார். மேலும் அவர் நினச்சிக்கிறதா வரக்கூடிய வார்த்தை, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய 4 வழிகள் இருக்குது. அவள் பேச்சுவார்த்தை, தானம் கொடுக்கறது, பிளவை ஏற்படுத்துறது, தண்டனை அளிக்கிறதுன்றது ஆகுன்றார். தான் முடிவு செஞ்சுட்ட முக்கியமான சாதனைக்கு பழுதில்லாத வகையில் வேறு சில காரியங்களையும் செஞ்சு முடிக்கிறவன் தான் நல்ல தூதன்னு சொல்லப்படுறான். ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குன்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு காரியத்தை பல வழிகளில் எந்த ஒரு வழியினாலும் செஞ்சு முடிக்க திறன் படைத்தவனோ அவன் தான் இந்த உலகத்தில் போற்றப்படுறான் அப்படின்னு சொல்லி ஹனுமான் நினச்சிக்கிறார். அடுத்து ஹனுமான் ராவணன் கிட்ட சொல்கிறார், நற்குணத்துக்கு விரோதமானதும் பெரும் தீமைகளை விளைவிக்கிறதும் செயல்படுறவனை கிளையோடையும் வேரோடையும் அழிச்சிடக்கூடிய காரியத்தை அறிவு படைச்சவா செய்ய மாட்டா. அடுத்து விபீஷணன் ராவணன் கிட்ட சொல்கிறார், எந்த இடமா இருந்தால் கூட சரி, எந்த நேரமானாலும் சரி, தூதுவர்களை கொள்ளக்கூடாதுன்னு தான் கற்றறிந்தவா சொல்லியிருக்க. உண்மையான சக்தி படைச்சவா கோபத்துக்கு பலியாயிடுறது கிடையாது அப்படின்னுட்டு விபீஷணன் ராவணன் கிட்ட அறிவுரையை சொல்கிறார். அடுத்து ஹனுமான் நினச்சிக்கிற வசனங்களாக வரக்கூடியது. தீய தண்ணீர்னால் அணைச்சிடுறது போல் தங்களுக்கு ஏற்படுற கோபத்தை அடக்கிடுற மேன்மையான குணம் படைச்சவா பாக்கியம் பண்ணினவா. கோபம் கொண்ட மனுஷன் எந்த பாவத்தை தான் செய்ய மாட்டான். கோபம் அடைஞ்சவன் தன்னுடைய மூத்தோர்களை கொள்வான், மதிக்க தகுந்த பெரிவாளை அவமரியாதையாக பேசுவான், எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்ற பாகுபாட்டையெல்லாம் மறந்துடுவான். கோபம் கொண்ட மனுஷனால் பேசத்தகாத வார்த்தைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. செய்யத்தகாத தீமைன்றதும் கிடையாது. பாம்பு தன்னுடைய தோலை உரித்து தள்ளுறது போல் கோபத்தில் தாங்கிட்டேந்து விளக்கி விடுறவன் தான் மனுஷன்ற சொல்லுக்கு அருகதை உடையவனாக இருக்கான்னு ஹனுமான் தனக்குள்ளே நினச்சிக்கிறார். அடுத்து சுக்ரீவன் ராவணன் கிட்ட சொல்கிறதா வருது. கடமையை செஞ்சு முடித்தவா வரம்பு மீறி நடக்கும்போது அது மன்னிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னுட்டு சுக்ரீவன் ராவணன் கிட்ட சொல்கிற வார்த்தையாக ததி மோகன் கிட்ட சொல்கிறார். அப்போ வானரர்கள் அங்கதன் கிட்ட சொல்கிறதா வருது. அதிகாரம் அப்படின்ற போதை எல்லாருக்கும் மமதையத்தான் கொடுக்கறதுன்னுட்டு வானரர்கள் அங்கதன் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து ராமர் ஹனுமார் கிட்ட சொல்கிறதா வருது. பணிபுரிவாளில் 3 வகைகள். சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்காதவன், சொன்னதை மட்டும் செஞ்சு முடிக்கிறவன், சொல்லப்பட்ட காரியத்துக்கு உகந்த வகையில் மேலும் சில காரியங்களை செஞ்சுட்டு வர்றவன். இந்த 3 பேரில் முதல்ல சொல்லப்பட்டவன் தாழ்ந்தவன், 2வது சொல்லப்பட்டவன் இடைப்பட்டவன், 3வதாக சொல்லப்பட்டவன் தான் சிறப்பானவன்னுட்டு ராமர் ஹனுமார்கிட்ட சொல்கிறார். சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. சோகம் தோல்வியை தர்றதுக்கூடியது, சோகம் வீரத்தை அழிக்கக்கூடியது, வீரமும் ஆர்வமும் தான் வெற்றியை தேடி தரக்கூடியதுன்னு சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறார். ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா வருது. காலம் கடந்தால் துன்பத்தின் சோமா கண்டிப்பாக குறையும் அப்படின்னுட்டு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். ராவணன் அரக்கர்கள் சபையில் சொல்கிறதா வருது. வெற்றின்றது ஒருத்தனுக்கு கிடைக்கும், நல்ல ஆலோசனையை பொறுத்து தான் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவர் சபையில் சொல்கிற ஒரு விஷயத்தில் சரியான முடிவை சொல்லக்கூடிய நண்பர்களோடையோ உறவினர்களோடையோ இல்லை தன்னை காட்டின விட வசந்தவாளோடையோ ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்து அதுக்கு பின்ன தெய்வத்தையும் நம்பி செயல்படுறவன் சிறப்போடு விளங்குறான். தானே தனக்குள்ளே ஆலோசனை செஞ்சுட்டு தானாக ஒரு காரியத்தை முனைக்கிறவன் நடுத்தரமான மனுஷனாக தான் கருதப்படுறான். ஒரு காரியத்தின் பலாபலனை ஆராயாமல் சாதக பாதக அம்சங்களை அலசி பார்க்காம நான் இதை செய்வேன் அப்படின்னு தெய்வத்தையும் நம்பாமல் முனைகிறவன் தாழ்ந்த மனுஷனாக தான் சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு ராவணன் அரக்கர்களுடைய சபையில் சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.